ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து தமிழ் முந்தையாண்டு வினாத்தாள் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்று நிறை இசை ஆசிரியப்பா. இதை ஞாபகம் வச்சுங்க, நிறைய இசை ஆசிரியப்பா தான் இல்லை. அடுத்தது அது வகைகளில் இல்லை. அடுத்து பிழையற்ற தொடரை எழுதுக, அவன் கவிஞன் அல்ல. இதுதான் பிழையற்ற தொடர். அடுத்து பின்வருவனவற்றுள் சரியான விடையினை எடுத்து எழுதுக. என் மாமா வந்தது. இது திணைவலு. சந்தி பிழையற்ற தொடர். தமிழில் வரலாற்றுக்கு இக்கருது கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். கசதபமே பின் வல்லினம் மிகும். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்முடையாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது. ஆப்ஷன் பி. அடுத்து பொறுத்துக. தா அப்படின்னா தாவுதல், கா அப்படின்னா சோலை, வே அப்படின்னா மறை, ஏ அப்படின்னா அம்பு. ஞாபகம் வச்சுங்க. தேசியங்காத்த செம்மல் என்று திருவிக்கா யாரை பாராட்டியுள்ளார்? முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரை தேசியங்காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக்கா. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கற்றல். கற்றல் அப்படின்னா கல், பெற்ற அப்படின்னா பெரு. இது பாருங்கள். அடக்கி அப்படின்னா அடக்கு, கேட்டவன் அப்படின்னா கேள். இது வேர் சொல் மாரி இருக்குது, அதை பொருத்தணும். கோ என்னும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடர். கோத்தல், கோவை, கோப்பு. இதில் என்னென்னா அகரவரிசைப்படி அடுக்கியிருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. அடுத்து ஆதிரியான் எவ்வகை பெயர் பகுபதம்? காலப்பெயர் பகுபதம். தலிய என்னும் சொல்லின் அளபடை சொல்லி செயலபடை. விடைக்கேற்ற வினாவை அமைக்க. மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுமாரி ஈஸியாக கொஸ்டின்லாம் கேட்பாங்க. யாழினி திருக்குறள் கற்றார். இது தன்வினை தொடர். அடுத்தது தடக்கரி. தடக்கரி அப்படின்னா அது பெரிய யானை. உழுவை அப்படின்னா புலி. மடங்கல்னா சிங்கம். கேளல்னா பன்றி. அடுத்து பகல் வெல்லும் இகழ் வெல்லும் மேந்தற்கு வேண்டும் பொழுது. இதில் பொழுதுன்னு வரும். இதோட திருக்குறள் என்ன? பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அடுத்து திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எதுன்னு பார்த்தோம்னா ஒடுக்கமுடைமை. தப்பு. உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் ஒடுக்கமுடைமை. தாளாற்றி தந்த பொருளல்லன் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. இதில் வேளாண்மை என்னும் சொல் உதவி செய்தல். அடுத்தது அன்புல இனி நாம் ஓர் ஐவர் உலரானோம். யாரிடம் கூறியது? ராமன் குகனிடம் கூறியது. அடுத்து துன்பம் உண்டாயின் அதனை எடுத்து இன்பம் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் எதுன்னு பார்த்தோம்னா கம்பராமாயணம். கருங்கோர் குறிஞ்சி புக கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் 65, திணைகள் 11. திணைகள் 11. ஞாபகம் வச்சுங்க. ஆரணியும் முடியார் அடியாருக்கு நீர் வைத்த. இத்தொடரில் ஆரணியும் என சுட்டப்பெறுவர் யார்? சிவன். பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்ட புராணம். முத்தொள்ளாயிரம் இப்பாடலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. வையகம் எல்லாம் மேதென்றெழுதுமே மெய்யிலை வேல் மாறன் களிறு. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம். அடுத்து செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்? 2ஆம் பருவம். அடுத்து அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி. ஒன்றனுக்கொன்று நின்றொழில் பகரின் 101 கோடியின் மேற்பட்ட விரிந்தன. இது பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். அடுத்து குலசேகராழ்வார் பாடல் டேஸ் தொகுப்பில் உள்ளது? முதலாயிரம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்டிருப்பது ஆண்டாள் அருளியது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்டுள்ளது ஆண்டாள் அருளியது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞர்
கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க அப்படின்னு பார்த்தோம்னா திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். இது கவிதை தொகுப்பு. திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். அடுத்தது உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் நடக்கும் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார்? கவிஞர் சுரதா. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதினை பெற்றவர் யார்? வாணிதாசன். வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் சிற்பி. சாலை இளந்திரியன் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் புரட்சி முழக்கம். அடுத்து நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது இசை இலக்கண நூல். பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்னும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டது? செயல் வடிவம். அடுத்து ஆசிரியர் அவர் எழுதிய சிறுகதையுடன் பொருத்துக. இதில் விழிப்பு அப்படின்னா சிவசங்கரி, கரையும் உருவங்கள் வண்ண நிலவன், ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன், மறுமணம் விந்தன். ஞாபகம் வச்சுக்கோங்க. விழிப்பு அப்படின்னா சிவசங்கரி, கரையும் உருவங்கள் வண்ண நிலவன், ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன், மறுமணம் விந்தன். கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி. அடுத்தது ஆசிரியருடன் நூலை பொருத்தணும். சுவாமி விபுலானந்தர் அப்படின்னா மதங்க சூளாமணி, மறைமலை அடிகள் சாகுந்தலம், பம்பல் சம்பந்தனார் நாடகத்தமிழ், காசி விஸ்வநாதன் டம்பாச்சாரி விலாசம். அடுத்தது உரைநடை காலம் என்பது 20ஆம் நூற்றாண்டு. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார். 11 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் பாவாணர். அடுத்தது வேறுபட்ட இணையை எழுதுக. முசிறி அப்படின்னா பேரியாறு, வெனிசு மார்க்கபோலா, கொற்கை தாமிரபரணி, காவிரி பூம்பட்டினம் காவிரியாறு. இதில் என்னென்ன வெனிசு மார்க்கபோலா இதுதான் தப்பு. ஏன்னா மார்க்கபோலா வெனிசு நாட்டு பயணி தான். ஆனால் இங்கே ஆறையும் ஊரையும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஞான பச்சிலை என்ற வள்ளலார் போற்றும் இலை தூதுவளை. ஞாபகம் வச்சுங்க. இளைஞர்களே, தமிழுலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் நினையுங்கள்னு அர்த்தம் என அரைக்கோள் விடுத்தவர் யார்? திருவி கல்யாண சுந்தரம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் எனும் நூலை இயற்றியவர் ராமலிங்க. அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் மும்பை. அது நிலமடந்தை தம் மக்களுக்கு வளமளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள், வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்ற ஆணை என எழுதியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. அடுத்து தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் யாரை பாடிய வரிகள்? பாரதிதாசன் பெரியாரை. இதை நம்ம இதோட 4வது தடவையோ 5வது தடவையோ பார்க்குறோம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் தொடர்ந்து இந்த ஃபுல் வீடியோவிலையும் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.